பன் பரோட்டாக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு முட்டை உடைச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பால், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மெதுவாக பிசைய ஆரம்பிக்கணும். மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது மாவு. ஸோ நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. பரோட்டா செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாவை நல்லா பிசையணும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் அப்பப்போ குத்தி குத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச பிறகு மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி போல மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சிருங்க. ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மாவு நல்ல மெதுவா இருக்கு. இப்போ மாவை நம்ம சின்ன உருண்டைகளா பிரிச்சுக்க போறோம். கொஞ்சமா மாவு எடுத்து இப்படி உள் பக்கத்துக்கு மடிச்சு நல்லா உருண்டையாக்கி வச்சிருங்க. இந்த சின்ன உருண்டைகள் மேல கூட கொஞ்சம் எண்ணெயை தடவி இன்னும் 1 மணி நேரம் இதை மூடி போட்டு வைக்கணும். ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்போ பரோட்டா தேய்க்கலாம். தேய்க்கிற கல்லு மேல கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா தேய்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசா தேய்ச்சிருக்கேன். அடியில் கல் தெரிகிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ பரோட்டாவை மடிக்கணும். 2 பக்கத்துலேருந்து நல்லா உள்பக்கமாக மடிச்சுட்டு பரோட்டாவை விரல வச்சு அப்படி சுற்றி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பன் சைஸில் வந்திருக்கு. இப்போ பன் பரோட்டாவை சுட போகிறோம். அடுத்தது தவாவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி செஞ்சு வச்ச பன் பரோட்டாவை தவா மேலே போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பொரிக்கணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச உடனே மறுபக்கம் திரும்பி பரோட்டா நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நீங்கள் அதை பொரிச்சு எடுத்துடலாம். பன் பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் கடைசியில் கொஞ்சம் தட்டி விடணும். அப்போதான் அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரியும். சூப்பரான பன் பரோட்டா தயாராக இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் சிக்கன் கறியோ இல்லைன்னா சிக்கன் சால்னா இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் உடனே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி